அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் மாஸ்டர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறாங்க. இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது வந்து 2 நாள் முன்னாடி வந்த ஜாதகம். இது ஒரு ஆணோட ஜாதகம். வயசு வந்து 52 வருஷம் முடிஞ்சு 7 மாசம் 12 நாள் ஆகுதுங்க. ஒரு என்னன்னாக்கா நல்லா வெல் செட்டில்டா இருந்தாரு. சடனா வந்து அவருக்கு வந்து வேலை இல்லை. அதனால என்ன பண்ணிருக்காரு, லாஸ்ட் ஒரு 6 மாசம் முன்னாடி துபாய் போய் வேலை ட்ரை பண்ணிருக்காரு. அங்கேயும் வேலை கிடைக்கல, திருப்பி வந்துட்டாரு. இவர் என்ன சொன்னா, சார் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லை, இப்போ வரைக்கும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து சுச்சுவேஷன் பார்த்து என்னை இழுத்துட்டு போகுது. கடவுள் நம்ம சாமி கும்பிட போறேன், ஜோதிடத்து மேலேயும் என்னுடைய வந்து மனசு வந்து டைவர்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, சரியான வேலை இல்லை. பையன் வந்து +2 படிச்சுட்டு இருக்காரு. முடிச்சோன்னா காலேஜ் அட்மிஷன் அதெல்லாம் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனக்கு எப்போ சார் வேலை கிடைக்கும்? நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வருமானம் வந்து இருக்கிற சேவிங்ஸ் நான் வந்து செலவுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணோம், எப்படி ஆய்வு பண்ணோம், அது என்ன சொல்யூஷன் கொடுத்தோன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இவரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனுசு. தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமும் ரிஷபமும் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி சுக்கிர பகவான் 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பற்றி எங்க இருக்காரு, 3ல இருக்காரு. அப்ப ஜாதகரின் முயற்சி எல்லாமே வந்து கடன், வம்பு வழக்கு இதுலதான் போய் முடியுன்றது காண்பிக்குது. 2030 வரைக்கும் வந்து இவருக்கு வந்து ரிஷப லக்னம் தான். சரி, இவர் கேள்வி என்னதுங்க, வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்குமா? கடந்த 8 மாசமும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கலன்றார். சரி, இவருக்கு வந்து எப்பதான் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவருக்கு ரோஹிணி 2 போயிட்டு இருந்த காலத்துலயும் வந்து ஒரு வேலை வந்திருக்கணும். அதாவது எப்பனாக்கா 4 ஜூலை 2024 இருந்து 14 ஆகஸ்ட் 2025 ஒரு வேலை வந்திருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்றாரு, அந்த வேலையை வந்து கண்டுக்காம இருப்பார். அதாவது எனக்கு வந்து நான் ஹை போஸ்ட் தான் போவேன், உயர்ந்த பதவி தான் வேணும், இந்த மாதிரி சாதாரண வேலை, சின்ன வேலை, மிட் லெவல் வேலைலாம் வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணியிருப்பாரு. நமக்கு தெளிவாக தெரியுது, அச்சலக்கண பத்திரிகை வந்து முன்னாடி வந்து வேலை கிடைச்சிருக்கும், போனது தெளிவாக தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ என்னதான் எப்பதான் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ரோஹிணி 3 போயிட்டு இருக்கு, D9 2ல. அப்ப பாத்தீங்கன்னா வேலை தொடர்புடைய ராகு பகவான் 7ஆம் வீடான விருச்சிகத்துல இருக்காரு. இருக்கலாமா? ஆனா இருக்கக்கூடாது. வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு காலச்சூழ்நிலையே காரணம், ஜாதகம் ஒரு வகையில காரணமாகிறார். எதனா எப்படி, வெட்டி பேச்சு, தற்பெருமை, இதனாலேயே வந்து ஒரு வேலை கிடைக்காம போகுது. அப்ப என்ன, அப்ப எப்பதான் வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவருக்கு மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் வரும்போது, அதாவது எப்பனாக்கா 4th நவம்பர் 2027 இருந்து 14 டிசம்பர் 2028 இதுக்குள்ள வரும்போது நவாம்சம் வந்து நிகழ்காலத்துல போயிட்டு இருக்கும், கண்டிப்பா வேலை கிடைக்கும். எப்படின்னாக்கா வேலை தொடர்புடைய குரு பகவான் அவர் எங்க இருக்காரு, 8ஆம் வீடான தனுசுல. கோச்சார குரு எங்க இருப்பாரு, 4ஆம் வீட்டுல. இந்த சமயத்துல ஒரு வேலை வரும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஜாதகர் வந்து அந்த வேலையை கிட்டேயுமா உட்காந்துக்கணும். 8ன்றது மறைவிடம், மறைவு ஸ்தானம். அப்ப இருக்கிற இடத்த, இவர் பெங்களூர்ல இருக்காரு, இந்த இடத்த விட்டு மறைவு ஸ்தானமான வேற ஊர்ல போய் தான் உட்காரணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனுசுல இருக்கும் குரு தன்னோட 5ஆம் பார்வையா எங்க பாக்குறாரு, 12ஆம் வீடான மேஷத்தை பாக்குறாரு. 12 அப்படின்றது வெளிநாடு. அப்ப கண்டிப்பா வெளிநாட்டு வேலை வந்து இவருக்கு வந்து கட்டாயம் சாதகமா இருக்கு. இவர் வந்து கரெக்டா அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம தெளிவா சொன்னோம். அதோட இவர் என்ன சொன்னாங்க சார், வருமானம் வந்து சரியா இல்லை, கையில் வச்ச காசுலாம் வந்து எனக்கு செலவாயிட்டே இருக்கு, என்ன பண்றது தெரியல. வருமானம் தொடர்புடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அவர் எங்க இருக்காரு, 7ஆம் வீடான விருச்சிகத்துல. இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நம்ம அட்சய பദ്ധதி விதிப்படி வருமானம் வந்து தடை, தாமதம், இதுக்கு வந்து காலச்சூழ்நிலை காரணம். வருமானத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாதகர் வந்து தன்னோட மனைவி அல்லது நண்பர்கள் மூலம் இவர் வருமானத்தை வந்து ஏற்படுத்திக்கணும். மனைவி சொல்லியோ இல்ல மனைவி நண்பர்கள் மூலியமோ இல்ல இவரோட நண்பர்கள் மூலியமோ ஏதோ ஒரு வேலையை போய் உட்காந்துக்கணும், அப்பதான் வருமானம். ஓகே, எதிர்பார்ப்பு இல்லாம வர்ற வேலையை வந்து இவர் செஞ்சுக்கிட்டா இவர் வந்து வருமானம் வந்து வாய்ப்பு உண்டு. பொதுவா நம்ம ஏல்பி ரிஷபம் போகும்போது வேலை இருந்துச்சுனாக்கா நீங்க அந்த வேலையில வந்து கட்டியமா விட்டுறணும், பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. வேலையில 1000 கஷ்டம், 1000 பாலிடிக்ஸ் இருந்தாலும் ஏல்பி ரிஷபம் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அந்த வேலையை விட்டுறக்கூடாது. வேலை இல்லையா, தொழில் தான்,
ஏழ்பி ரிஷபம் போகும்போது பொதுவாக தொழில் செய்கிறது வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். அது எந்த மாதிரி தொழில்? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில். இல்லையா வெளிநாட்டுக்கு போயிடணும், ஃபாரின் அப்ராட் வேலை. அப்படி இல்லையா உள்நாட்டில் இருக்கிற வெளிநாட்டு கம்பெனி. நிறைய அந்த ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபாரின் பேஸ்ட், ஆனால் பெங்களூரில் இல்லை இந்தியாவில் இங்கே பிரான்ச்சஸ் இருக்கும், அந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். இல்லை ஒரு பொருளை வந்து மாற்றி விற்கிறது, ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 12 ரூபாய்க்கு லாபம் வச்சு விற்கலாமே தவிர 20 ரூபாய் விற்றீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஏன்னா இந்த லக்னம் போகும்போது, ரிஷபம் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால நம்ம என்ன சொன்னோம், வேலைன்றது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி நவம்பர் 2027 மேலே தான் வேலைன்றது கிடைக்கும். அப்போ வந்து வெளிநாட்டுக்கு வந்து வெளிநாட்டு வேலைக்கும் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி மறுபடியும் போய் ட்ரை பண்ண போகிறேன் சார் அப்படின்னாரு. நம்ம என்ன சொல்கிறோம், வேலைன்றது நான் 2027 மேலே தான், நவம்பருக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து 100% கிடைக்குது. அதனால் இருக்கிற காசை மறுபடியும் வந்து வெளிநாட்டுக்கு போய் நான் ட்ராவல் பண்ணி வேலை செஞ்சு நான் ட்ரை பண்ண போகிறேன்னு செலவழிக்க வேண்டாம். அந்த காசை வச்சு வேறு ஏதாவது ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுங்கள், அதை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணுங்கள். அதனால் டைமிங், அதுக்கு பதிலாக டைமிங் என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலாக நைட் ஷிஃப்ட் வேலை பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரமாகவும் ஆகும், உங்களுக்கு பிரச்சனைகளும் உங்களுக்கு தேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏன்னா அடுத்து 2023 ஜனவரி 2030க்கு மேலே 24 ஜனவரி 2040 வரைக்கும் வந்து இவருக்கு வந்து ஏழ்பி லக்னம் மிதுன லக்னம் போயிட்டு இருக்கும். இந்த சமயத்தில் இவர் கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் தான் வேலை செஞ்சாகணும். அதுதான் வந்து இவருக்கு வருமானம், வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். அதனால் நம்ம என்ன சொன்னோம், இப்போ நீ இன்னொரு 1 வருஷம் கஷ்டப்படுவாங்க, பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வர காலகட்டங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அடுத்து 10 வருஷத்துக்கு 10, அதாவது இப்போ வந்து 2026, 27 ஒரு வேலை கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 3 வருஷம், அதில் ஒரு 10 வருஷம், 2030 40, அப்போ ஒரு 13 வருஷம் வந்து அழகாக நீங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகிடலாம். நல்ல வருமானம், மகிழ்ச்சியான வேலை, லாபத்துக்குரிய வேலை, அதிக சம்பளம் போன்ற வாய்ப்புகள்லாம் தேடி வருது. அவசரப்பட்டு நீங்கள் வந்து இப்போ போய் இருக்கிற கை காசை செலவு பண்ணி நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலையை ட்ரை பண்ண வேணாம், கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சோம். அவரும் சரி சார், நானும் அதே மாதிரி பண்ணுறேன், என்ன வேலை கிடைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லி பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. சின்ன 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 ஒரு கோயில் வழிபாடு, செலவில்லாத வழிபாடு வந்து ஒரு பரிகாரமாக சொல்லியிருக்கோம். அப்புறம் ஏன்னா இப்போதான் வந்து நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அதனால அவருக்கு ஒரு ஒரு பேக் சப்போர்ட் மாதிரி இறையவர்கள் வந்து பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணட்டும்ன்றதுக்காக ஒரு சின்ன சின்ன ஒரு 2 பரிகாரம் மாதிரி சொல்லியிருக்கோம். செலவில்லாத பரிகாரம் சொல்லியிருக்கோம், வாழ்வியல் பரிகாரம். ஸோ நம்ம அட்சரகண பദ്ധதி ஜோதிட முறையில் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக துல்லியமாக கால அளவுகளோட அற்புதமாக தெரியும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சரகண பദ്ധதியின் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதிறமை குருநாதர் திரு புதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகத்தில் சந்திப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன்.